பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சியில் புதிதாக 2 காதல் ஜோடிகள் உருவாகி இருக்கின்றன. அது யார் யார் என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். பிக் பாஸ் நிகழ்ச்சி சண்டைகளும் சச்சரவுகளும் நிறைந்ததாக இருந்தாலும் அதில் காதலுக்கும் பஞ்சம் இருக்காது. பிக் பாஸ் வரலாற்றில் இதுவரை நடந்து முடிந்த அத்தனை சீசன்களிலும் ஏதேனும் ஒரு காதல் ஜோடி இருக்கும். அந்த வகையில் முதல் சீசனில் டைட்டில் வின்னரான ஆரவை நடிகை ஓவியா உருகி உருகி காதலித்தார். ஆனால் கடைசியில் அது ஒருதலை காதலாகவே போய்விட்டது. இதனை அடுத்து 2வது சீசனில் நடிகர் மகத்தை துரத்தி காதலித்தார் யாஷிகா. அதுவும் கைகூடவில்லை. இதனை அடுத்து நடைபெற்ற 3வது சீசனில் கவின் லாஸ்லியா இருவரும் சின்சியராக காதலித்தனர். ஆனால் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் இருவரும் பிரேக்கப் செய்து பிரிந்துவிட்டனர். பின்னர் 4வது சீசனில் பாலாஜி முருகதாசும் சிவானியும் காதல் ஜோடிகளாக வலம் வந்தனர். அதேபோல் 5வது சீசனில் வயல்காடு போட்டியாளராக வந்த அமீர் நடிகை பாவனியை ஒருதலைபட்சமாக காதலித்தார். ஆனால் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் பாவனி அமீரின் காதலை ஏற்றுக்கொண்டதால் தற்பொழுது இருவரும் திருமணம் செய்து கொள்ள உள்ளனர். அடுத்ததாக பிக் பாஸ் நிகழ்ச்சி 6வது சீசனில் நடிகை ரச்சிதாவை ராபர்ட் மாஸ்டர் துரத்தி காதலித்தார். ஆனால் அதற்கு ரச்சிதா நோ சொல்லிவிட்டார். கடைசியாக நடந்து முடிந்த 7வது சீசனில் ஒரு காதல் ஜோடியை பிக் பாஸ் வீட்டுக்குள் சென்றது. அவர்கள் வேறு யாரும் இல்லை, மணி ரவிநாதன். நிகழ்ச்சியின் போது பூர்ணிமாவுக்கு விஷ்ணு மீது காதல் ஏற்பட்டது. பின்னர் சில நாட்களிலே இருவரும் சண்டை போட்டு பிரிந்தனர். அந்த வகையில் தற்போது நடைபெற்று வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 8வது சீசனிலும் ஒரு வாரத்தில் 2 காதல் ஜோடிகள் உருவாகியுள்ளன. அதில் ஒன்று விஷால் தர்ஷிகா ஜோடி. இவர்கள் இருவரும் கடந்த வாரம் நடைபெற்ற ஸ்கூல் டாஸ்கில் காதலர்களாக நடித்தனர். அப்போது தனக்கு விஷால் மீது ஒரு ஈர்ப்பு வந்ததாக கூறிய தர்ஷிகா விஷாலிடமே அதை ஓப்பனாக சொல்லி இருவரும் தற்போது ஜோடி புறாக்களாக பிக் பாஸ் வீட்டில் வலம் வருகின்றனர். அதேபோல் இந்த சீசனில் ஓடிக்கொண்டிருக்கும் மற்றொரு லவ் ட்ராக் ராணவ் பவித்ரா ஜோடியின் காதல் கதைதான். இந்த காதலும் கடந்த வாரம் நடந்த ஸ்கூல் டாஸ்கின் போதுதான் ஆரம்பமானது. இதில் ராணவ் தான் பவித்ராவை துரத்தி காதலித்து வருகிறார். ஆனால் பவித்ராவுக்கு ராணவ் மீது எந்தவித லவ்வும் இல்லை என அவரை ஓப்பனாக சொல்லிவிட்டார். நேற்று முன்தினம் ராணவ் கொடுத்த பூவை கோபத்தில் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுவிட்டார் பவித்ரா. இந்த 2 காதல் ஜோடிகளால் பிக் பாஸ் எந்த அளவுக்கு சூடு பிடிக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே வீவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.